தற்பொழுதைய எங்களுடைய வகுப்புல நாங்க எண்கோளங்களை பத்தி ஆராய இருக்கிறோம். இந்த எண்கோளங்களை பொறுத்த வரையில எங்களுக்கு 4 வகையான வித்தியாசமான கேள்விகள் இந்த எண்கோளத்துல வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுல முதலாவது டைப் என்னன்னு சொன்னா அதிகரிக்கும் எண்கோளங்கள். அதாவது இலக்கங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரித்து கொண்டு செல்லக்கூடியவாறு காணப்படக்கூடிய எண்கோளங்கள். இரண்டாவது வகை என்னன்னு சொன்னா குறைவடையக்கூடிய எண்கோளம். அதாவது இலக்கங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து வரும் இலக்கங்கள் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே போகக்கூடியது. இதை நாங்க சொல்லுவோம் இரண்டாவது வகை குறைந்து கொண்டு செல்லக்கூடிய எண்கோளங்கள் என்று சொல்லி. அதே போல மூன்றாவது வகையாக இருக்கிறது நாங்க சொல்லுவோம் மாறி மாறி வரக்கூடிய எண்கோளங்கள் என்று சொல்லி. அதாவது ஷஃபிள் என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு இலக்கம் கூடும், ஒரு இலக்கம் குறையும், ஒரு இலக்கம் கூடும், ஒரு இலக்கம் குறையும். இந்த மாதிரி வேறு வேறாக மாறி மாறி வரக்கூடிய இலக்கங்களை நாங்க சொல்லுவோம் மாறி மாறி வரக்கூடிய எண்கோளங்கள் என்று சொல்லி. நாலாவதாக ஒரு வகையான எண்கோளங்கள் இருக்குது. அது என்ன செய்யும்னு சொன்னா முதல் இரு வேல்யூக்களும் கூடும். முதலாவது இலக்கமும் இரண்டாவது இலக்கமும் கூடிக்கொண்டு செல்லும். அதன் பிறகு வரக்கூடிய இலக்கங்கள் குறையும், மூன்றாவது இலக்கம் குறையும். அதன் பின்னர் வரக்கூடிய இலக்கங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு போகும். இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் 4 கேட்டகரிஸ்ல இந்த எண்கோளங்கள் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 4ஐயும் நாங்க ஒவ்வொரு கேட்டகரியாக நாங்க டிஸ்கஸ் பண்ணி கொள்வோம். அதுல முதலாவதாக நாங்க பார்க்க இருக்கிறது என்னன்னு சொன்னா இந்த அதிகரிக்கும் எண்கோளங்கள். இந்த அதிகரிக்கும் எண்கோளங்கள் என்று சொல்லி நாங்க கதைக்கும் பொழுது இதுல மொத்தமாக நாங்க கவனிக்க வேண்டிய விடயங்கள் 3 விடயங்கள் இருக்குது. அதிகரிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, டிக்ரீசிங்காக இருந்தாலும் சரி, நாங்க 3 விடயங்களை கவனிக்கணும். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்குதா என்று சொல்லி பார்க்கணும். ரைட்? ஒரு எண்கோளத்துல மல்டிப்ளை பண்ணப்பட்டு இருக்குதா என்று சொல்லி நாங்க செக் பண்ணணும். இரண்டாவதாக இருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா அதனுடைய வித்தியாசம் கூட்டப்பட்டு அல்லது கழிக்கப்பட்டு வந்திருக்குதா என்று சொல்லி செக் பண்ணிக்கொள்ளணும். அதில் நாங்க சொல்லுவோம் வித்தியாசம் என்று சொல்லி சொல்லுவோம். கூடும் அல்லது குறையும். இந்த மாதிரியாக அதனுடைய டிஃபரன்ஸை அதாவது 2 இலக்கங்களுக்கு இடையே காணப்படக்கூடிய வித்தியாசங்கள் எவ்வாறு அதிகரிக்குது அல்லது குறையுது என்ற மாதிரியாக வரும். வித்தியாசத்தை நாங்க பார்க்கணும். மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னா அதுல ஒரு தர்க்கத்தை பாவிச்சிருப்பாங்க. ரைட்? உதாரணத்துக்கு வர்க்கமாக இருக்கலாம், அல்லது கணமாக இருக்கலாம், அல்லது ஃபிபொனாச்சி நம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஒன்றோட ஒன்று இலக்கங்களை கூட்டி கொண்டு வரக்கூடிய மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ரைட்? ஸோ அதுகளை நாங்க சொல்லுவோம் இது எல்லாத்தையும் சேர்த்து லாஜிக்னு சொல்லி தர்க்க ரீதியாக வரக்கூடிய கேள்விகளாக இருக்கலாம். ஸோ இந்த 3ஐயும் நாங்க அதிகரிக்கும் எண்கோளத்திலையும் அல்லது குறைவடையும் எண்கோளத்திலையும் நாங்க இந்த 3 நுட்ப முறைகளையும் பயன்படுத்தி இவற்றை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ரைட். முதலாவதாக நாங்க பார்க்க இருக்கிற கேட்டகரி அதிகரிக்கும் எண்கோளம். இந்த அதிகரிக்கும் எண்கோளத்தை நீங்க அவதானிச்சீங்களாக இருந்தா இந்த இலக்கங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே போகுது. ஆகவே இந்த கேட்டகரி என்று சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதன் பிறகு இதுல நாங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா மல்டிப்ளிகேஷனை செக் பண்ணி பார்க்கணும். மல்டிப்ளை பண்ணப்பட்டிருக்குதா என்று பார்ப்போம். அவ்வாறு மல்டிப்ளை பண்ணப்பட்டு அதுக்கு விடை எண்கோளம் இருக்குமாக இருந்தா அந்த முதலாவது இலக்கத்தையும் இறுதியில் அவங்க தந்திருக்கிற இலக்கத்தையும் நாங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த இலக்கங்களுக்கு இடையே பெரிய ஒரு வித்தியாசம் காணப்படும். அவ்வாறு இருக்குமாக இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் மல்டிப்ளிகேஷன் சொல்லி. இப்ப உதாரணத்துக்கு இந்த மாதிரியான இலக்கங்களை பார்த்தீங்களாக இருந்தா 2க்கும் 240க்கும் இடையே ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. அல்லது 10, 15 திடீரென்று 4000, 40,000 என்று சொல்லி இந்த மாதிரியான இலக்கங்கள் வரும் பொழுது ஒரு பெரிய வேறுபாடு காணப்படுகிறது. அந்த இடத்துல நாங்க இலக்கங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசங்களை எடுத்து பிரயோசனம் இல்லை. ஆகவே அந்த இடத்துல நாங்க என்னத்தை எடுக்கணும்னு சொன்னா மல்டிப்ளிகேஷனை தான் செக் பண்ணி பார்க்கணும். எனினும் இந்த அறிக்கக்கூடிய கணக்குல இந்த உதாரணத்துல பெரிசாக ஒரு அதிகரிப்பு காணல. ஆகவே நாங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் கூட்டல் அல்லது கழித்தல். வித்தியாசத்தை நாங்க பார்க்கணும். இந்த 2 இலக்கங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் எவ்வாறு இருக்குது என்று சொல்லி நாங்க செக் பண்ணி பார்க்கணும். இதை செக் பண்ணி பார்த்தீங்களாக இருந்தா இதுக்கும் இதுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 5, இதுக்கும் இதுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 5, இதுக்கும் இதுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 5. அப்ப எல்லா வித்தியாசமுமே 5ஆக இருக்குது. ஆகவே அடுத்த இலக்கத்துக்கான வித்தியாசமும் 5ஆகத்தான் இருக்கும். ஆகவே 16ஓட 5 நாங்க கூட்டும் பொழுது 21 என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும்.
அதே போல இந்த வினாவை நீங்க அவதானிச்சு பார்த்தீங்களாக இருந்தா இதுவும் வந்து அதிகரிச்சு கொண்டு போகுது, பக்கத்துல இருக்குது. ஆகவே இது வந்து வித்தியாசம். ஸோ வித்தியாசத்தை நாங்க வந்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது இது வந்து 70க்கும் 73க்கும் உள்ள வித்தியாசம் 3, 73க்கும் 77க்கும் உள்ள வித்தியாசம் 4, 77க்கும் 82க்கும் உள்ள வித்தியாசம் 5, அதே போல 82க்கும் 88க்கும் உள்ள வித்தியாசம் 6. ஆகவே தற்பொழுது இந்த வித்தியாசங்களை நீங்க அவதானிச்சீங்களாக இருந்தா இந்த வித்தியாசங்கள் ஒன்றொன்றாக கூடிக்கொண்டு போகுது. எனவே அடுத்த இலக்கத்தினுடைய வித்தியாசம் 7ஆக வரும். எனவே அடுத்த இலக்கம் 95ஆக வரும். அதே போல இந்த இலக்கங்களை அவதானிச்சு பார்த்தீங்களாக இருந்தா இதுவும் வந்து மல்டிப்ளிகேஷனான்றதை நாங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும், பெருக்கப்பட்டிருக்குதான்னு சொல்லி. ஆனா இந்த 2 இலக்கங்களையும் நாங்க பார்க்கும் பொழுது பெருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. என்ன? ஆகவே இந்த இலக்கத்தை நாங்க வந்து வித்தியாசத்தை செக் பண்ணுவதன் மூலமாக அல்லது லொஜிக் அப்ளை பண்ணியிருக்கிறாங்களா என்று பார்ப்பதன் மூலமாக இதற்கான விடையை நாங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இதனுடைய வித்தியாசத்தை ஒருக்கா செக் பண்ணீங்களாக இருந்தா 1, இதனுடைய வித்தியாசத்தை ஒருக்கா செக் பண்ணீங்களாக இருந்தா 9, இதனுடைய வித்தியாசத்தை நாங்க செக் பண்ணமாக இருந்தா 25, அதே போல இதனுடைய வித்தியாசத்தை நாங்க செக் பண்ணமாக இருந்தா 49 என்று சொல்லி வருகிறது. ஆகவே இந்த வித்தியாசங்களை நாங்க அவதானிக்கும் பொழுது இந்த வித்தியாசங்கள் ஒரு பேட்டர்ன்ல போற மாதிரி இருக்குது. அது என்ன பேட்டர்ன் சொல்லி சொன்னா இது வந்து ஒன்றினுடைய வர்க்கம், இது வந்து ஒன்றினுடைய வர்க்கம், இது வந்து 3னுடைய வர்க்கம், இது வந்து 5னுடைய வர்க்கம், அதே போல இது வந்து 7னுடைய வர்க்கம். அதாவது ஒற்றை எண்களினுடைய வர்க்கங்களாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அடுத்த 7க்கு அடுத்தது வரக்கூடிய ஒற்றை எண் 9. எனவே 9னுடைய வர்க்கம் வந்து 81. அப்ப இதுக்கும் அடுத்த இலக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் 81ஆக இருக்கும். ஆகவே 89ஓட 81 நாங்க கூட்டும் பொழுது 0, 9, 8, 17. ஆகவே 170 என்ற விடைதான் எங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த வினாவை நாங்க அவதானிச்சமாக இருந்தா இதுவும் வந்து வித்தியாசம். ஏன் 5க்கும் 93க்கும் இடையில அவதானிச்சமாக இருந்தா ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இல்லை, ஒரு பெரிய ரேஞ்ச் ஒன்று இல்லை. ஆகவே பெருக்கப்பட்டும் காணல. ஆகவே நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா வித்தியாசத்தை செக் பண்ணுவோம். 2, வித்தியாசத்தை செக் பண்ணா 10, வித்தியாசத்தை செக் பண்ணா 26, அடுத்த வித்தியாசத்தை நாங்க செக் பண்ணமாக இருந்தா 50. ரைட். தற்பொழுது இந்த இலக்கங்களை நாங்க அவதானிச்சு பார்த்தமாக இருந்தா இந்த இலக்கங்கள் ஒரு குறிப்பிட்டவாறு கூடிக்கொண்டு போறதை நாங்க வந்து அவதானிக்கலாம். உதாரணத்துக்கு இதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 8, இதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் இந்த 26க்கும் 10க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 16, அதன் பிறகு 50க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 24 என்ற மாதிரியாக இருக்குது. அப்ப இந்த வித்தியாசங்களை நாங்க அவதானிக்கும் பொழுது இது வந்து வித்தியாசத்துக்கு வித்தியாசம். ஆகவே இந்த 8, 16, 24 8னுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய 8கள் கூடப்பட்டு வருகிறது. ஆகவே அடுத்ததாக வித்தியாசத்துக்கு வித்தியாசம் நாங்க பார்க்கும் பொழுது 32ஆல் இந்த வித்தியாசம் அதிகரிக்கணும். எனவே இந்த வித்தியாசம் அதிகரிச்சிருக்கும் 82ஆல. ஆகவே இந்த இலக்கங்களையும் இந்த தரப்பட்டிருக்கிற இலக்கத்தையும் முதலாவது வித்தியாசத்தையும் கூட்டும் பொழுது எங்களுக்கு 3, 2, 5, 9, 8, 17 என்று சொல்லி வரும். ஸோ 175 தான் 4வது வினாவுக்கான விடையாக அமையும். 5வது வினாவை நாங்க அவதானிச்சமாக இருந்தா இதனுடைய வித்தியாசத்தை நாங்க வந்து அவதானிக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடியது 4, இந்த வித்தியாசம் வந்து 5, இந்த வித்தியாசம் 9, இந்த இலக்கத்துக்கு நாங்க வித்தியாசம் பார்க்கும் பொழுது 18 என்று சொல்லி எங்களுக்கு வரும். ஆகவே இந்த வித்தியாசங்களுக்கு நாங்க மேலும் ஒரு வித்தியாசத்தை நாங்க வந்து பார்க்கும் பொழுது இந்த 4க்கும் 5க்கும் வித்தியாசம் வந்து 1, 5க்கும் 9க்கும் வித்தியாசம் 4, இதுக்கும் வித்தியாசம் வந்து 9. ஆகவே இந்த இரண்டாம் பட்ச வித்தியாசங்களை நீங்க அவதானிக்கும் பொழுது இது பிரைமரி டிஃபரன்ஸ், இது செகண்டரி டிஃபரன்ஸ். ஸோ செகண்டரி டிஃபரன்ஸ்களை நாங்க அவதானிக்கும் பொழுது இவை வந்து 1னுடைய வர்க்கம், இது வந்து 2னுடைய வர்க்கம், இது வந்து 3னுடைய வர்க்கம் என்ற மாதிரியாக அதிகரிச்சு கொண்டு போகும். ஆகவே அடுத்த இந்த இலக்கம் வந்து 4னுடைய வர்க்கம்
16 என்றதுதான் இந்த இடத்துல செகண்டரி டிஃபரன்ஸாக வரும். எனவே பிரைமரி டிஃபரன்ஸ் ஆனது இதையும் நாங்க கூட்டும் பொழுது 4 1 3 ஆகவே 34 என்பதுதான் எங்களுடைய பிரைமரி டிஃபரன்ஸாக இருக்கும். அந்த பிரைமரி டிஃபரன்ஸை நாங்க இந்த இலக்கத்தோட கூட்டும் பொழுது எங்களுக்கு விடை கிடைக்கப்பெறும். ஆகவே 71 என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஆறாவது வினாவை நாங்க அவதானிச்சமாக இருந்தா இது 8 27 64 125 என்ற மாதிரி போகுது. இந்த இலக்கங்களுக்கு நாங்க வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு எங்களுடைய நேரத்தை நாங்க செலவழிக்க கூடாது. ஏனென்றா இது எங்களுக்கு ஃபெமிலியரான நம்பர், இது எங்களுக்கு தெரிஞ்ச இலக்கங்கள். நாங்க இவ்வாறு எங்களுக்கு இந்த இலக்கங்கள் தெரியலைன்னு சொன்னா இவற்றை நாங்க பாடமாக்கி கொள்ள வேண்டும். இவை யார் என்று சொன்னா கண இலக்கங்கள். அதாவது இவர் இரண்டினுடைய கணம் 2 2 தர 2 4 4 தர 2 8. அப்ப 2 தலையில 3, அதாவது 2 இலக்க சுற்றி 3 என்ற மாதிரியான இலக்கம். இவரை அவதானிச்சமாக இருந்தா 3 கண இலக்கம். இது 4 கணம், இது 5 கணம். எனவே அடுத்த விடை 6 கணமாக இருக்கும். ஆகவே 6 தர 6 36, 36 தர 6 216 என்ற விடை எங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஸோ இந்த இலக்கங்கள் ஆக குறைஞ்சது ஒரு 15 கண இலக்கங்கள் வரையாவது நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். இந்த மாதிரியான ஐக்யூ எக்ஸாம்களுக்கு நாங்க போகும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன், நேரத்தை எப்படி மிச்சப்படுத்தலாம் என்றதுதான் அங்க நாங்க செல்வாக்கு செலுத்த வேண்டிய விடை. ஆகவே நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த இலக்கங்களை நாங்க பாடமாக்கணும். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் பிறகு சொல்றேன். ஸோ இந்த இலக்கங்களை நாங்க பாடமாக்கி வச்சுக்கணும். வர்க்கத்துல ஒரு 50 இலக்கம் வரையான வர்க்கம் எங்களுக்கு பாடமாக இருக்கணும். கணத்துல ஒரு 15 ஒரு 20 வரைக்கும் உள்ள கணம் இலக்கங்களாவது எங்களுக்கு பாடமாக இருக்கணும். அப்பதான் இந்த கணக்குகளை இலகுவாக செய்து கொள்ள முடியும். இல்லைன்னா இதுலயே டைம் போயிடும். ரைட், அடுத்த இலக்கத்தை பார்த்தீங்களாக இருந்தா இதனுடைய டிஃபரன்ஸை நாங்க பார்க்கலாம். 1, இதனுடையது 4, இதனுடையது 5, இதனுடையது 9, இதனுடையது 16. ரைட், இந்த இலக்கங்களை நாங்க அவதானிக்கும் பொழுது இது ஒரு ஓர்டருக்கு போற மாதிரியும் இல்லை. இதனுடைய வித்தியாசத்தை பார்த்தாலும் 3 இருக்குது, 2 இருக்குது, அப்புறம் 4, அப்புறம் 7 என்ற மாதிரி கூடிக்கொண்டு போகுது. ஆகவே இது வித்தியாசத்தை எடுத்த ஒரு வினா அல்ல. இந்த கேள்வி வித்தியாசத்தை எடுத்த ஒரு வினா அல்ல, மல்டிப்ளிகேஷன் பண்ண ஒரு வினாவும் அல்ல. ஆகவே இந்த இடத்துல லொஜிக்கை அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த லொஜிக்கை நீங்க அவதானிச்சு பார்த்தீங்களா இருந்தா நல்லா பாருங்க. இந்த 4ஐயும் 5ஐயும் கூட்டுனா வார விட 9. 4ஐயும் 5ஐயும் கூட்டுனா வார விட 9. அந்த 9ஐயும் 5ஐயும் கூட்டுனா 14. அப்ப அதையும் அதுக்கு முன்னுக்குள்ள இலக்கத்தையும் கூட்டுனா வார விட தான் இவ்விடத்துல இருக்குது. அவை 14ஐயும் 9ஐயும் கூட்டுனா 23, 23ஐயும் 14ஐயும் கூட்டுனா 37. இந்த மாதிரியாகத்தான் இது அதிகரிச்சு கொண்டு செல்லுது. எனவே நாங்க வித்தியாசத்தை இந்த கணக்குக்கு பார்க்க கூடாது. இந்த இலக்கத்துக்கான விடையை நாங்க கண்டுபிடிக்கணுமாக இருந்தா இந்த இலக்கத்தையும் அதுக்கு முன்னுள்ள இலக்கத்தையும் கூட்டணும். ஆகவே 37 23 60. ஆகவே இதனுடைய விடை 60. இந்த வினாவை நாங்க அவதானிச்சமாக இருந்தா 8 9 20 63 256. இதற்கிடையே ஒரு பெரிய ஒரு வேறுபாடு காணப்படுறாற் போல இருக்குது. என்ன ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு இதனிடையே காணப்படுகிறது. 1 கூடுது, மறு அதுக்கு பிறகு 11 கூடுது, அது பிறகு 63 திடீரென 256 ஆயிட்டு. ஆகவே இந்த கணக்கை எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா நாங்க மல்டிப்ளிகேஷன் இருக்குதா என்றதை செக் பண்ணி பார்க்கணும். அது எப்படி நாங்க செக் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னா இங்க பாருங்க, இந்த 64 அப்படி அவ்வாறு நாங்க மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணும் பொழுது நாங்க என்னத்தை பார்க்கணும்னு சொன்னா ஆக பெரிய இலக்கத்தை பார்க்கணும். ஆக பெரிய இலக்கம் இறுதி இலக்கமாக இருக்கும். இந்த கேட்டகரியில இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ல இருந்துச்சுன்னு சொன்னா ஆக இலக்கமாக பெருசா இருக்கும். அந்த பெரிய இலக்கத்தை இதால ஒருக்கா பிரிச்சு பார்க்கணும். சும்மா ரஃபா பிரிச்சு பாருங்க. இப்ப 256 63 பிரிப்பது கிடையாது. ஒரு 250 ஒரு 60 பிரிக்கிறது. அவ்வாறு பிரிக்கும் பொழுது எத்தனை வரும்? எங்களுக்கு ஒரு 4 மடங்கு வரும். ஆகவே 4ஆல இவர் பெருக்கப்பட்டிருப்பாரு போல இருக்குது. ரைட் ரைட். அப்ப அதை நாங்க செக் பண்ணி பார்க்கும் பொழுது 4 12 6 4 24, ஆகவே 25 25 252 வருது. அந்த 252ஓட எத்தனைய கூட்டியிருக்கிறாங்கன்னு சொன்னா 4 கூட்டித்தான் இந்த விடையை எடுத்திருக்கிறாங்க. அதே போல இந்த இலக்கத்தை அவ்வாறு செக் பண்ணி பார்த்தா 20 20 60 எத்தனை முறைன்னு சொன்னா 3 முறை,
அவை 23 60, அதோட 3 வந்து கூட்டியிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியாக இந்த விடை கிடைக்கப்பட்டிருக்குது. அதே போல இதை பார்த்தீங்களாக இருந்தா 9 வந்து 2ஆல பெருக்கி 18, 18ஓட 2 கூட்டியிருக்கிறாங்க. எந்த இலக்கத்தால பெருக்கிறாங்களோ அந்த இலக்கத்தை கூட்டியிருக்கிறாங்க. அதே போல இதை அவதானிச்சீங்களாக இருந்தா இதை 1ஆல பெருக்கி 1 கூட்டுனாற் போல இருக்குது. இவ்வாறு தான் இந்த மல்டிப்ளிகேஷன் கணக்குகள் நாங்க செக் பண்ணி பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணி ஏதாவது ஒரு இலக்கத்தோட கூட்டியிருப்பாங்க. சில நேரம் இந்த இலக்கம் ஒரு கான்ஸ்டன்டான இலக்கமாக வரும். ஒரே இலக்கம். இப்ப உதாரணத்துக்கு இதை 4ஆல பெருக்கி 4 கூட்டியிருப்பாங்க. இதை 4ஆல பெருக்கி 4 கூட்டியிருப்பாங்க. இதையும் 4ஆல பெருக்கி 4 கூட்டியிருப்பாங்க. இதையும் 4ஆல பெருக்கி 4. இந்த மாதிரியான ஒரு வினா வரலாம். அல்லது இதை 4ஆல பெருக்கி இதை 4 கூட்டியிருப்பாங்க. இதை 3ஆல பெருக்கி இதை 4 கூட்டியிருப்பாங்க. இதை 2ஆல பெருக்கி இதுல 4 கூட்டியிருப்பாங்க. இதை 1ஆல பெருக்கி 4 கூட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வினா வரலாம். இல்லாவிட்டால் இந்த மாதிரி அந்த இலக்கத்தை பெருக்கி அந்த இலக்கத்தை கூட்டியிருப்பாங்க. 3ஆல பெருக்கி 3 கூட்டியிருப்பாங்க. 2ஆல பெருக்கி 2 கூட்டியிருப்பாங்க. 1ஆல பெருக்கி 1 கூட்டுற மாதிரியான வினாக்களும் வருவது உண்டு. ஆகவே இதுல நாங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது பிராக்டிஸ் பண்ணும் பொழுது இந்த வினாக்களுக்கான விடைகளை இலக்குவாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே அடுத்தது உங்களுக்கு தெரியும், இந்த அரைக்கக்கூடிய விடைய 5ஆல பெருக்கி 5 வந்து கூட்டியிருப்பாங்க. ஆகவே இதை நாங்க 5ஆல பெருக்கோணமாக இருந்தா இதை என்ன செய்யணும்னு சொன்னா இந்த 256 பாதியாக்கும். 256 5ஆல பெருக்கோணமாக இருந்தா 256 வந்து பாதியாக்கணும். 256 பாதியாக்குனா எங்களுடைய விடை வந்து 128 சொல்லி வரும். அந்த 128ஓட ஒரு சைபரை சேர்க்கணும். அவ்வாறுதான் 5ஆல பெருக்குவது. 5ஆல பெருக்கிற நுட்ப முறை என்னன்னா பாதியாக்கி ஒரு சைபரை சேர்க்கிறது. அவ்வாறு சேர்த்ததுக்கு பிறகு இந்த 5 நாங்க வந்து கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்பதான் எங்கட அந்த இறுதி விடை கிடைக்கும். ஆகவே எல்லாத்தையும் நாங்க சேர்க்கும் பொழுது 1285 என்பது எங்களுக்கு கடைசி விடையாக வரும். 1285. இது வந்து ஒரு நுட்ப முறை. அல்லது நான் சொன்ன மாதிரி 256 5ஆல பெருக்கி 5 கூட்டி உங்களுக்கு தெரிஞ்ச முறையில விடை எடுத்துக்கொள்ளும். அதன் பிறகு இந்த கணக்கு அவதானிச்சீங்களாக இருந்தா இதுவும் வந்து 2ல ஆரம்பிச்சு 240க்கு போகுது. ஆகவே இது வித்தியாசத்தை பாருங்க. 48ல இருந்து 240 ஒரு பம்ப் அப் கொண்டு இருக்குது. ஆகவே இது வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, மல்டிப்ளை பண்ணப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பாருங்க. பெரிய இலக்கத்தை செக் பண்ணி பார்ப்பது சிறந்தது. ஸோ இது வந்து 240, இது வந்து 48. கிட்டத்தட்ட எத்தனையால பெருக்கப்பட்ட மாதிரி இருக்குது, 5ஆல பெருக்கப்பட்ட மாதிரி இருக்குதுன்னு. 5ஆல பெருக்கப்பட்டிருக்குது. நான் சொன்னேன் இதை பாதியாக்கி சைபரை சேர்க்கணும்னு சொல்லி. அதே போல அப்ப இதுக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா 5ஆல வந்து பெருக்கி இருக்கிறாங்க. இதை வந்து பாத்தீங்களாக இருந்தா 4ஆல பெருக்கி இருக்கிறாங்க. இதை வந்து 3ஆல பெருக்கி இருக்கிறாங்க. இதை வந்து 2ஆல பெருக்கி இருக்கிறாங்க. அப்ப இது என்ன நடக்குது, 2 3 4 5. அப்ப இது வந்து 6ஆல பெருக்கப்பட்ட விடையாக இருக்கு. ஆகவே 6ஆல பெருக்கும் பொழுது 0, 6 4 24, 2 மிச்சம், 6 2 12, 2 14. ஆகவே 1440 தான் இதனுடைய விடை.